படத்தோட ஸ்டார்டிங்லயும் ஒருத்தர் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். அவருடைய மனைவி அழுது புரண்டு ஃபீல் பண்ணி ஃபியூனரலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஒண்ணுமே ஆகாத மாதிரி அவர் பாட்டுக்கு வந்து சவர்ல குளிச்சிட்டு இருப்பாரு. ஹே புர்ரா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். படத்தோட பேரு ப்ரீமோனிஷன். நம்மளுடைய மூளையை 7-8 பிதுக்கி எடுக்க போற படத்தோட லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு. நல்ல கவனமா கூர்மையா கடைசி வரைக்கும் என் கூடயே சேர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க. அப்பதான் ஒரு சீனும் நல்லா புரியும். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாள் நல்ல நாள் அமைய என்னுடைய வாழ்த்து. என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தோட ஸ்டார்டிங்லேயும் நமக்கு புதுசா கல்யாணமான ஒரு கப்பலை தான் காமிக்கிறாங்க. ஜிம் லிண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் டீப் இன் லவ்வா இருக்காங்க. தான் பொண்டாட்டிக்கு புதுசா ஒரு வீடு ஒண்ணு வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்றான். நீ எல்லாத்துக்கும் டிசர்வ்டி. உன்ன மாதிரி ஒருத்தி வந்து என் லைஃப்ல கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்டான ஒரு லைஃப் உனக்கு நான் கொடுப்பேன்டி அப்படின்ற மாதிரி சொல்றான். எப்பா காதல்னா காதல், இப்படி ஒரு காதலா அப்படின்ற மாதிரி பார்க்க நமக்கு இருக்கும். அப்படியே கட் பண்ணா பல வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப இந்த 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தையும் பிறந்தாச்சு. அப்ப அப்படி வந்து லவ் பண்ணாங்கல்ல. ஆனா இப்ப பாருங்க தலைகீழா மாறி நிக்கிறாங்க. இந்த குழந்தைகள் இருக்கிறத காரணமா வச்சு மட்டும்தான் 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. இல்லனா இப்ப இந்த 2 பேருமே எப்பயே அத்து விட்டு ஓடி இருப்பாங்க. அப்படின்ற அளவுக்கு தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பொண்ணு வந்து எழுப்புறா, அப்பா எப்பமா வருவாரு அப்படின்னு. ஓவர் நைட்ல பிசினஸ் ட்ரிப் ஒண்ணு பேருக்காரு தங்கம், கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் குள்ள வந்துருவாரு, வா வா அம்மாவை கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு தன்னுடைய 2 குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் விடுறா. அதுக்கப்புறமா துணி எல்லாத்தையுமே துவைச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய ஃப்ரெண்டு ஆனிக்கு கால் பண்ணி அவ கூட வந்து பேசிட்டு இருக்கா. அப்ப இந்த ஆனி வந்து சொல்றா, நான் இந்த மாதிரி ஒரு டேட் ஒண்ணு போக போறேன், எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உன்னுடைய பிளான் ஏதாவது இருக்கா லிண்டா இந்த ஒரு வீக்கெண்டுக்கு? அவங்களுக்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒண்ணு வருது ஹஸ்பண்ட் ஜிம் கிட்ட இருந்து. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல நம்ம ஹீரோயின் கிட்ட எதையோ ஒண்ணு வந்து சொல்ல வருவாரு. ஆனா இன்னொரு கால் வந்தனால அதை அப்படியே வந்து கட் பண்ணிருப்பாரு. என்னவா இருக்கும்? நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து நம்ம கிட்ட என்னதான் சொல்ல வந்திருப்பான், அவனுக்கு ஏதாவது ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயமாயிருச்சு. சோ மறுபடியும் கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த சைடுல இருந்து எந்த ஒரு ஆன்சருமே வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து இந்த லோக்கல் ஷெரீஃப் வராரு. அவருடைய பேர் ரெய்லி. என்ன மன்னிச்சிருமா, எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனா நடந்த விஷயத்த நான் சொல்றேன். உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு, இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அவருடைய கார் ஒரு ட்ரக் மேல மோதி ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நிகழ்ந்திருக்கு. நம்ம ஹீரோயினால நம்பவே முடியல. ஆக்சுவலா நேத்தேவும் உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்க லேட் ஆயிருச்சு. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்டேன். அதுக்கு அந்த ஷெரீஃப் சொல்றாரு, அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட், ஈவன் அந்த ட்ரக் டிரைவர் கூட பொழைக்கல, அவ்வளவு மோசமா இருந்திருக்கு, என்ன மன்னிச்சுக்கமா, நான் வேகமா இந்த ஒரு நியூஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கணும். அவர் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினால இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மைண்ட் என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு, அதான் நியூஸே வந்துச்சு அப்படின்னு. இன்னொரு மைண்ட் என்ன சொல்லுச்சுன்னா ஒருவேளை அவர் வந்து உயிரோட இருக்கவும் சான்ஸ் இருக்கு, ஆனா அவர் தான் இறந்துட்டாரு, என்ன பண்ண முடியும்? அழுதுகிட்டே போறா. தன்னுடைய குழந்தைகளை வந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வரா. அழுதுகிட்டே தன் பிள்ளைங்க கிட்ட சொல்றா, இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாருமா அப்படின்னு. அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. குழந்தைகள் எல்லாத்தையும் தூங்க வச்சதுக்கு அப்புறமா சொல்றாங்க, நம்ம வந்து ஃபியூனரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம பண்ணி ஆகணும், இன்சூரன்ஸ் கிளைமிங் பண்ணணும். ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா நான் அதுக்கெல்லாம் நான் வந்து ரெடி ஆகல, இன்னும் அவர் இறந்ததே என்னால ஜீரணிச்சுக்க முடியல, ஏத்துக்க முடியல. அம்மா போனதுக்கு அப்புறமா கவுச்ல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இவங்களுடைய அந்த ஒரு வெட்டிங் பிக்சரை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி படுத்து கிடக்காங்க. அன்னைக்கு நாள்ல வந்து இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து எந்திரிச்சு பாக்குறாங்க, வேற ட்ரெஸ்ல இருக்காங்க. என்னடா வேற ட்ரெஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் பார்க்கும்போது ஹீரோவோட பிரீஃப் கேஸ் இருக்கு. பக்கத்துல டிவி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, லைவ் கமெண்ட்ரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. யாருடா டிவி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பொறுமையா உள்ள போய் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஜிம் தாங்க. அவர் வந்து உயிரோட தான் இருக்காரு. நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாரு, சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்காரு. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்த ஹீரோ கேக்குறாரு, எல்லாமே ஓகே தானே, நீ ஓகேவா, உனக்கு இது ப்ராப்ளமா, உன் ஃபேஸ்ல வந்து நான் சந்தோஷத்தை பார்க்கல, நீ வந்து ஒரு மாதிரி இருக்கி. இல்ல நான் ஓகே தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா ஹீரோ ஆபீஸ்க்கு போயிடுறாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெருமூச்சே வருது. நல்ல வேலைடா நம்ம புருஷன் வந்து உசுரோட தான் இருக்கான், நம்ம கண்டது எல்லாமே ஒரு பெரிய கனவு. அதுக்கப்புறமா குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து போனை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த வாய்ஸ் மெயில் ஒண்ணு வந்திருக்கும்ல, அது இருக்கா அப்படின்னு. ஒண்ணுமே இல்ல போன்ல. நல்ல வேலைடா ஒரு சரியான கெட்ட கனவு அது, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல அதுல அப்படின்னு நிம்மதியாகிறாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுனால மைண்ட ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தனியா ரைடு ஒண்ணு போயிட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே போனவங்க இங்க இல்லாம வேற எங்கேயோ இருந்துகிட்டு வண்டியை ஓட்டுறதுனால ஒரு கடத்துல முடியாம இன்னொரு வண்டி மேல மோத தெரிஞ்சாங்க. ஆல்மோஸ்ட் மோதிருப்பாங்க.
போலீஸ்கார் ஒருத்தர் வண்டியை நிறுத்துறாரு. அது வேற யாரும் இல்ல, சரி ஃப்ரைலி தான். அவருக்குமே ஞாபகமே இல்ல எந்த ஒரு கான்வர்சேஷன் இதுக்கு முன்னாடி இவங்க பேசியிருப்பாங்கல்ல, அந்த கான்வர்சேஷன் சுத்தமா ஞாபகம் இல்ல. மேடம் கொஞ்சம் பார்த்து நல்லா ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய எல்லா வேலைகளையும் ரொட்டீன் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. துணியை கொண்டு போய் பேக் யார்ட்ல காய போட்டுட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஒரு பொம்மை மேல மிதிச்சு கீழே விழுந்துறாங்க. அப்ப இறந்த பறவை ஒண்ணு அந்த இடத்துல இருக்கு, அதுக்கு மேல கையை வச்சிடறாங்க. இதனால இவங்களுடைய கையில அப்படியே வந்து ரத்தம் ஆயிருது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே வேகமா கையை கழுவுறதுக்கு ஓடுறாங்க. ஒரு கிளவ் போட்டுக்கிட்டு அந்த பறவையை வந்து டிஸ்போஸ் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே டின்னர் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஜிம் வந்து தூங்கிடுறான். யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை அவன் ஹீரோ கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில திரும்பவும் எழுந்திருச்சு பார்க்கும்போது பக்கத்துல பார்த்தா ஹீரோவை காணோம். ஹீரோயினோட க்ளோஸ் எல்லாமே மாறி இருக்கு. டேபிள்ல பார்த்தா ஒயின் பாட்டில் ஒன்னு இருக்கு. இதை யார் எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லி தெரியல. குழப்பத்துல பாத்ரூம்குள்ள போறாங்க. உள்ள டப்புக்குள்ள ஒரு மாத்திரை ஒன்னு கிடக்கு. அந்த லித்தியம் மாத்திரைகளுக்கு நடுவுல பேர் ஒன்னு எழுதப்பட்டிருக்கு. அதுல ஹீரோயின் பேர் தான் போட்டிருக்கு. அப்படியே ஹீரோயின் வந்து கீழே போறாங்க. மொத்த ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஹீரோவோட ஃபியூனரலுக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஒரே குழப்பம் ஆயிருச்சு ஹீரோயினுக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. ஜிம் உயிரோட தான் இருக்கான், ஜிம் வந்து உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோயினை வந்து நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவன் நடிக்கிறா, பைத்தியக்காரி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, வேணும்னே பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்படியே கார்டனுக்கு போய் பாக்குறா, தன்னுடைய குழந்தை வந்து அங்க விளையாண்டுட்டு இருக்கு. அவளுடைய குழந்தையோட முகத்துல எக்கச்சக்கமான தழும்புகள் எல்லாமே இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த தழும்புகள் எல்லாமே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. நமக்குமே ஒண்ணுமே புரியாது. இந்த முகத்துல எப்படி இவ்வளவு காய வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல இருந்த இன்னொரு குழந்தை சொல்லுது, ஏமா அவளுக்கு வந்து ஒண்ணுமே இல்லம்மா, பெர்ஃபெக்ட்டா இருக்கா, பியூட்டிஃபுல் பிரின்சஸ் மாதிரி இருக்கா, அவ முகத்துல போய் காயா இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப ஈஸியா வந்து சொல்லிட்டு இருக்கு அவ்வளவு புரிதலோட. அதுக்கப்புறமா எல்லாருமே சர்ச்சுக்கு போறாங்க ஜிம்மோட ஃபியூனரலுக்காக. ஜிம்மோட பாடியை கஃபின்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து உயிரோட தான் இருக்காரு, நான் அவருடைய பாடியை வந்து நான் பார்த்தே ஆகணும், கம்ப்ளீட்டா இது வந்து ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யாருமே நம்பல நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே சொல்றாங்க, ஹே தயவு செஞ்சு நிறுத்து, எனக்கு நல்லா தெரியும் நீ கஷ்டத்துல இருக்க அப்படின்னு, அதுக்காக இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணாத. ஆனா யார் பேச்சையும் கேட்காம ஹீரோயின் வேகமா போய் அந்த ஒரு கஃபினை வந்து ஓபன் பண்றாங்க. இப்படி நடந்த இந்த ஒரு தள்ளுமுள்ளுல ஜிம்மோட பாடியில இருக்கக்கூடிய தலை மட்டும் தனியா உருண்டு விழுமாகும். அடுத்த சீனே எல்லாருமே ஒன்னா ஜிம்மோட கல்லறைக்கு வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க, யாரோ ஒரு பெண்மணி வந்து தூரத்துல இருந்து அங்க இருந்து வாட்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் பண்றாங்க நம்ம ஹீரோயின். சோ நம்ம ஹீரோயின் அவங்கள போய் அப்ரோச் பண்றாங்க. நீங்க யாரு, என்னுடைய ஹஸ்பண்ட உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அடுக்கடுக்கா கொஸ்டினை வைக்கிறா. அதுக்கு அந்த லேடியும், ஏங்க நேத்தானங்க நம்ம மீட் பண்ணோம், என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களேங்க, நேத்து கூட நம்ம பேசணுமே. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. ஹீரோயின் விடாம கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த லேடி, சாரிங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா லித்தியம் பாட்டில் இருந்துச்சுல, அந்த டேப்லெட் இருந்துச்சுல, அந்த பாட்டில செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தருடைய பேர் இருந்திருக்கு, டாக்டர் ராத் அப்படின்றவர் தான் இந்த டேப்லெட்டை நம்ம ஹீரோயினுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு பேர்ல யாரையுமே தெரியாது இது நாள் வரைக்கும். போன் புக் எடுக்கிறாங்க ஹீரோயின், ஒரு நம்பரா செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒரு பக்கம் மட்டும் கிழிஞ்சிருக்கு. குப்பத்தொட்டிக்குள்ள போய் பாக்குறாங்க, அங்க அந்த மிஸ் ஆன பக்கத்தோட பேஜ் அப்படியே குப்பத்தொட்டிக்குள்ள கிடக்கு. அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் டாக்டர் ராத்துக்கு வந்து கால் பண்றாங்க. ஆனா கால் வந்து வாய்ஸ் மெயிலுக்கு போயிருச்சு. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் வந்து வீட்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வரான். அவனோட சேர்ந்துக்கிட்டு இந்த செரிஃபும் கூட வராரு. மேம் என்ன வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என் பேரு டாக்டர் ராத். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவரை பத்தி சுத்தமா எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. இப்ப இந்த ரெண்டு பேருக்குமே சந்தேகம். அதாவது ஒரு குழந்தையோட முகத்துல காயா இருந்துச்சுல, முகமெல்லாம் தழும்பா இருந்துச்சுல, அதுக்கு காரணம் வந்து ஹீரோயின் தான் இருக்கும், அவ வேணும்னே கூட அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த காயம் எப்படி வந்துச்சு அப்படின்றதே ஞாபகம் இல்ல, ரீகாலே பண்ண முடியல. சத்தியம் பண்ணி சொல்றாங்க, நான் அவளை வந்து அடிக்கவும் இல்ல, நான் தாக்கவும் இல்ல, அவளை ஹர்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு. திடீர்னு நம்ம ஹீரோயினை சில நர்சஸ் எல்லாருமே வந்து பிடிச்சு அவளை ஹாஸ்பிடலுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கான்வர்சேஷன் எல்லாமே கேக்குது. இந்த ஷெரீஃப் வந்து சொல்றாரு, டாக்டர் இவளுடைய ஹஸ்பண்ட் புதன்கிழமை தான் இறந்து போனாரு, ஆனா இன்ஃபர்மேஷனை நாங்க வந்து வியாழக்கிழமை தான் கொண்டு போய் சேர்த்தோம். ஆனா இப்பதான் ஒரு குழப்பமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் இந்த டாக்டர் ராத்த பாக்குறதுக்கு செவ்வாய்க்கிழமையே வந்திருப்பாங்க அவருடைய ஆபீஸுக்கு. புரியல, என் ஹஸ்பண்ட் வந்து சாக போறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாரு. இதனாலதான் இந்த ரெண்டு பேருக்குமே சந்தேகம், இவளுடைய ஹஸ்பண்டோட டெத்துக்கு இவ வந்து காரணமா இருக்கலாம், இவ இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி டவுட் வந்திருக்கு இந்த ரெண்டு பேருக்குமே. வலுக்கட்டாயமா இன்ஜெக்ட் பண்றாங்க மயக்க மருந்த, தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது, முழிச்சு பார்த்தா ஹீரோயின் இப்ப வீட்டுல இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க? சடனா அந்த சவருக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குது. அப்படியே பொறுமையா பாத்ரூம்குள்ள போறாங்க. அங்க நம்ம ஹீரோ ஜிம் இருக்கான். நம்ம ஹீரோயினை சுத்தி எல்லாமே வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. ஹீரோவை பார்த்த உடனே பயங்கர எமோஷனல் ஆயிருச்சு. அப்படியே போனவ அப்படியே பின்னால இருந்து ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறமா என்ன விட்டு எங்கேயுமே போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான்.
ஹே என்னாச்சுமா, எதுவும் ப்ராப்ளமா, சொல்லு நான் இருக்கேன்ல உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோயினுக்கு வார்த்தைகள் வரமாட்டுது பேசுறதுக்கு. நாவல்லாம் தழுதலுக்குது. ஹீரோயின் கீழே போறாங்க. அங்க இவளுடைய பொண்ணுக்கு வந்து முகத்துல எந்த ஒரு காயமும் இல்ல, தழும்பும் இல்ல. இத பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அகைன் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. அப்ப இந்த பேக் யார்ட்ல இருக்கக்கூடிய குப்பத்தொட்டியை போய் பாக்குறாங்க. பொறுமையா அந்த குப்பத்தொட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஈயெல்லாம் மொச்ச நிலைமையில அந்த பறவை ஒண்ணு இறந்து கிடக்குது. ஹீரோயின் பயந்து போயிட்டாங்க. ரொம்ப வேகமா பாத்ரூம்குள்ள ஓடுறாங்க. அந்த லித்தியம் டேப்லெட் வந்து பாத்ரூம்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக. நல்ல வேலையா உள்ள எந்த ஒரு டேப்லெட்டும் இல்ல. போன் புக் போய் செக் பண்றாங்க. அந்த போன் புக்ல இந்த டாக்டர் ராத்தோட பேஜ் இருக்கு. அதுல அவருடைய போன் நம்பரும் இருக்கு. கடுப்பானவங்க அந்த பேஜ் வந்து கிளிக்கிறாங்க. தாங்கிட்டே வச்சுக்கிறாங்க. அடுத்த சீன்லயே ஹீரோயின் இந்த டாக்டர் ராத்த போய் பார்க்க போறாங்க. அவருடைய கிளினிக்கு. டாக்டர், எனக்கு இந்த மாதிரி ரொம்ப டிஃபரெண்டான ஸ்ட்ரேஞ்சான ஈவென்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் இறந்து போறாரு, மறுநாள் என் கூட வந்து இருக்காரு. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமா புரியல டாக்டர். இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. என்ன சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல டாக்டர் அப்படின்ற மாதிரி குழம்பி போயிருக்காங்க. இந்த டாக்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு சில கெட்ட கனவுகள் வேணா வந்திருக்கலாம், அதனாலயோ என்னவோ இது எப்படி இருக்கா. அது மட்டும் இல்லாம சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததும் இல்ல, உனக்கு நான் மெடிகேஷன் எழுதி கொடுத்ததும் கிடையாது, நீ தான் இப்படி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு இன்கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியின்மை வந்து கண்படுது, தென்படுது. ஹீரோயின் சொல்றாங்க, இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த டாக்டர் சில மெடிசன் வந்து எழுதி கொடுக்கிறாரு. அந்த மெடிசன் வேற எதுவுமே கிடையாது, அந்த லித்தியம் டேப்லெட் தான். எந்த லித்தியம் டேப்லெட்? அதே லித்தியம் டேப்லெட் தான். அதே டெய்லர், அதே வாடகை. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஜிம்மோட ஆபீஸ்க்கு போறாங்க. ஹீரோ கிட்ட சொல்லிடலாம், எனக்கு வந்து இப்படியாப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, நான் இப்படி சஃபர் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குங்க, ப்ளீஸ் நாம வந்து வெளியில போலாமா, என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி ஜிம் அவர்கிட்ட கேட்கும்போது ஜிம் சொல்றாரு, இல்லம்மா எனக்கு வேலை இருக்கு, நீ வேற ஏதாவது பொண்ணுங்க கூட போயிட்டு வா, நான் உன்னை தடுக்கல, நீ போயிட்டு வா, மைண்ட ஃப்ரீ ஆக்கிட்டு வா, இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிளார் அப்படின்றவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, இன்டரப்ட் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த ஃபியூனரல்ல பார்த்தோம்ல அதே பெண்மணி தான். இந்த கிளார் தான் நம்ம ஹீரோ ஜிம்மோட அசிஸ்டன்ட். ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷன் இவங்களுக்குள்ள போய்க்கிறது. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒண்ணா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் அமைதியாகிறாங்க. ஒரு மாதிரி கவலையாகுது, பொசசிவ் ஆகுது. அந்த கிளாரோடதும் நம்ம ஹீரோவும் ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமா இருக்க மாதிரி தெரியுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த லித்தியம் பில்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா மனசை மாத்திக்கிறாங்க. பாட்டில தூக்கி போடுறாங்க சிங்குக்குள்ள. அதுக்கப்புறமா மழை பெய்யுது. அதனால தான் பொண்ணு கிட்ட, நீ போய் அந்த துணி எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னனால அந்த பொண்ணு ரொம்ப வேகமா கவனம் இல்லாம ஓடுனதுனால ஒரு கிளாஸ் விண்டோல போய் மோதிடுவா. இதனால அவ முகம் முழுக்க காயமா இருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப வேகமா அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறமா ஜிம்மு வராரு. நல்ல வேலையா அந்த குழந்தைக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. ஆனா முகம் முழுக்க காயமா இருக்கு. இந்த தழும்புகளை தான் நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். இன்னொரு குழந்தை கேட்கும், ஏமா இந்த மாதிரி அக்காவுக்கு வாழ்க்கை முழுக்க இந்த தழும்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லடி தங்கம், நீ எப்பவுமே அப்படி சொல்லக்கூடாது. அப்படி நீ சொன்னேன்னா அவளுக்கு வந்து மனசு கஷ்டப்படும். அவளுக்கு காயம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்லவே இல்ல. அவ எப்பவுமே ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் பிரின்சஸ், ஒரு அழகு தேவதை. யாரு கேட்டாலும் நீ என்ன சொல்லணும், அழகு தேவதை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இவங்க தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. உங்களால கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அன்னைக்கு நைட்டு இந்த ஜிம்முக்கு வந்து ஒரு மாதிரி மூடு சரியில்லை. இந்த ரெண்டு பேருக்குமே இடையில சண்டை வந்துட்டே இருக்கு. ஜிம் சொல்றாரு, உன்னால கண்டிப்பா என்னுடைய குழந்தைகளை வந்து பாத்துக்க முடியாது, நீ சரியான மென்டல் ஸ்டேட்லயே இல்ல, சோ உன்னுடைய அம்மாவை வந்து நான் இங்க கூப்பிட்டு இருக்கேன் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப தன்னுடைய பாக்கெட்ல கிழிஞ்சு போன ஒரு பேப்பர் ஒண்ணு இருக்கு. அதுலதான் இந்த டாக்டர் ராத்தோட நம்பரும் இருக்கு. அதை எடுத்து குப்பத்தொட்டிக்குள்ள ஹீரோயின் தான் தூக்கி போறாங்க. இப்ப இதை தூக்கி போடும் போது தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகுது. இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமே வந்து இப்ப கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து ஃபியூச்சரை பார்த்திருக்காங்க அப்படின்ற விஷயமே இப்பதான் புரிய வருது. எல்லா ஈவென்ட்ஸும் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா டைம் லைன் மட்டும் மாறி மாறி இருக்கு. ஒரு பேப்பர் ஒன்னு எடுக்கிறாங்க. வாரத்துல இருக்கக்கூடிய 7 கிழமைகளையும் எழுதி வைக்கிறாங்க. இந்த வாரத்துல நடந்த ஒரு சம்பவத்தையும் ஒரு ஈவென்ட்டையும் தனித்தனியா எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மோட டெத் வியாழக்கிழமை, ஆனா திங்கக்கிழமை உயிரோட இருந்திருப்பாரு. ஃபியூனரல் வந்து சனிக்கிழமை நடந்திருக்கும். அதே நாள்ல ஹீரோயினை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை டாக்டர் ராத்த போய் மீட் பண்ணிருப்பா. இவளுடைய பொண்ணுக்கு வந்து அடியும் அன்னைக்கு தான் பட்டிருக்கும். இந்த ஈவென்ட் எல்லாத்தையும் எழுதினதுக்கு அப்புறமா ஜிம் வந்து புதன்கிழமை இறந்திருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோயின் ஜிம் கிட்ட போறாங்க. ஏங்க எனக்காக வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று வரப்போகுதுல, தயவு செஞ்சு அதை மட்டும் போஸ்ட்போன் பண்ணுங்களேன், இன்னொரு நாள் வச்சுக்கோங்க, ஆனா இப்ப மட்டும் வேணாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ ஒத்துக்கல. நான் ரொம்ப நாளா இந்த ஒரு ட்ரிப்புக்காக ஏங்கிட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு ட்ரிப் வரும்போது நீ இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? சரி நான் ஆர்கியூமெண்ட்டுக்கே வரல, ஆனா எனக்கு ஒரு ஃபேவர் ஒண்ணு பண்ணுங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த புதன்கிழமை அன்னைக்கு மட்டும் என்ன எழுப்பி விட்டுட்டு நீங்க போங்க. என்ன எழுப்பாம மட்டும் போயிடாதீங்க, தயவு செஞ்சு
கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவ இப்படி கேக்குறா அப்படின்னு. சரி இருந்தாலும் என்னவோ ஆசைப்பட்டு கேக்குறா அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு பார்க்கும்போது கவுச்சில கிடக்காங்க. இவங்களுடைய வெட்டிங் பிக்சரை கட்டி பிடிச்ச மாதிரி படுத்து கிடந்திருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இருக்காங்க. இது என்ன கிழமையா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க, இது வெள்ளிக்கிழமை தான். வியாழக்கிழமை ஜிம் இறந்து போயிருப்பாரு. நைட் அழுதுகிட்டேவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே படுத்திருப்பா. வெள்ளிக்கிழமை எழுந்திருச்சிருக்கா. இவகிட்ட இருந்த அந்த ஒரு பேப்பர் எடுக்கிறா. அதுல கிளார் அப்படின்ற நேமும் இருக்கு. ஜிம்மோட ஆபீஸ்ல கிளார வந்து மீட் பண்ணிருப்பா. அது ஞாபகம் வருது. உடனடியா கிளாரோட வீட்டுக்கே போறா நம்ம ஹீரோயின். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய ஹஸ்பண்ட பத்தி நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிருப்பா. இவங்களுடைய கான்வர்சேஷன்ல ஃபைனலா இந்த கிளார் வந்து ஒத்துக்குறாங்க. ஹீரோயினுக்கு சரியான ட்விஸ்ட், ஏமாற்றம். இந்த கிளாரும் ஜிம்மும் ரெண்டு பேருமே அஃபேர்ல இருந்திருப்பாங்க. ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல, தாங்க முடியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பேங்க் லாக்கருக்கு போறாங்க. இன்சூரன்ஸ் பேப்பரை போய் பாக்குறாங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ட போய் மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பத்திரத்தோட மதிப்பு இவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு போதுமானதா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட படிப்பையும் கவர்ற மாதிரி தான் இன்சூரன்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பாரு. அதுக்கான பத்திரமும் இருக்கு. இதுக்கான பேரு நம்ம ஹீரோயினோட பேரு தான். அது மட்டும் இல்லாம இந்த ஏஜென்ட் வந்து சொல்றாரு, மேடம் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வந்து மீட் பண்ணிட்டு தான் போனாரு. அவர் ரொம்ப ஆன்சியஸா இருந்தாரு ஒரு மாதிரி. அவர் அப்ப என்கிட்ட சொன்னாரு, ஏன் சார் இந்த மாதிரி உங்களுடைய பெனிஃபிட்ட போய் இவ்வளவு மடங்கு அதிகரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருவேளை எனக்கு வந்து ஏதாவது ஆயிருச்சுன்னா என்னுடைய ஃபேமிலியை வந்து யார் பார்த்துப்பா? சோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய ஃபேமிலியை வந்து காப்பாத்துறதுக்கு போதுமான அளவு காசு வந்து டெத் பெனிஃபிட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ட்ரிபிள் பண்றேன் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாரு. சாகிறதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்றது ஈஸி, குழந்தை பெறது ஈஸி, ஃபர்ஸ்ட் நைட் பண்றது ஈஸி. ஆனா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அவங்களுக்காக வாழ்ந்து வளர்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரிய வருது, ஆக்சுவலா ஜிம் தன்னுடைய ஃபேமிலியை வந்து ரொம்பவே நேசிச்சிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறமா லிண்டா வீட்டுக்கு வராங்க. இவளுடைய அம்மா கேக்குறாங்க ஃபியூனரல் அரேஞ்ச்மெண்ட் பத்தி. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து எந்த பதட்டமும் இல்லாம அப்படியே ஒரு மாதிரி அமைதியா சொல்றாங்க, எல்லாமே நடக்கும், நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி, நாளைக்கு நடக்க போகுது அப்படின்றாங்க. ஹீரோயினோட அம்மாவால இத பார்த்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. என்னடா நேத்து வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுது புரண்டுட்டு இருந்தா, ஏத்துக்க முடியாம இருந்தா இன்னைக்கு ரொம்ப ஈஸியா வந்து ஏத்துக்கிட்டாலே அப்படின்னு. சரி இவ வந்து எல்லாத்தையும் ஏத்துப்பா போல, இவளால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட முடியும், ஃபியூச்சர்ல இவளால கண்டிப்பா இவளுடைய குழந்தைகளை நான் இல்லனாலும் இவளால பாத்துக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இந்த ஹீரோயினோட அம்மாவுக்கு வருது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தன்னுடைய பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒயின் குடிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா வராங்க. ஒரு மாதிரி போதையில இருந்த நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, என்னுடைய புருஷனை வந்து சாக விடுறது அப்படின்றது நான் அவரை வந்து கொல்றதுக்கு சமம், சோ நான் அதை மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு குழப்பமாயி போச்சு. ஜிம் ஆல்ரெடி இறந்து போயிட்டான், நீ என்ன நினைச்சாலும் சரி அதை வந்து மாத்தவே முடியாது, ஆனா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிடுறாங்க. காலையில எழுந்திருச்சு பார்த்தா இப்ப வேற ட்ரெஸ்ல இருக்காங்க, பக்கத்துல ஜிம்மும் இருக்காரு. இப்ப இது சண்டே, ஏங்க நம்ம பிள்ளைங்க கூட நீ கொஞ்சம் நேரம் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒத்துக்கிறாரு. ஹீரோ வந்து குழந்தைகளை கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் சர்ச்சுக்கு போறாங்க. பாதிரியார போய் மீட் பண்றாங்க. ஃபாதர், எனக்கு இந்த மாதிரி வியர்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, நான் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது நீங்க வந்து சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பாதிரியாரும் சொல்றாரு, இதே மாதிரியான கேசஸ் வந்து எனக்கு தெரியும், இதனுடைய கதைகளும் எனக்கு தெரியும், இதுக்கு பேரு ப்ரீமோனிஷன்ஸ். அதாவது இந்த படத்தோட டைட்டில், இந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய பீப்புள் இவங்களால எதிர்காலத்தை பார்க்க முடியும், அவங்க நினைப்பாம கண்டிப்பா நம்மளால எதிர்காலத்தை மாத்திர முடியும், விதியை மதியால வென்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனா விதியை யாராலையும் வெல்லவும் முடியாது, தோற்கடிக்கவும் முடியாது. ஆனா அது ஒரு மிராக்கிள் மாதிரிமா, என்ன ஆனாலும் சரி நடக்க வேண்டியது கட்டாயம் நடந்துருமா, நம்ம எவ்வளவுதான் தடுக்க நினைச்சாலும் அது முடியவே முடியாது. ஆனா ஹீரோயின் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க, என்னால அதை மாத்த முடியும் அப்படின்றாங்க. ஆனா அந்த பாதிரியார் என்ன சொல்றாருன்னா, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில எது முக்கியம் அப்படின்னு சொல்லி நீ பாரு, அதுக்காக நீ வந்து சண்டை போடு, பர்பஸ் என்னன்னு கண்டுபிடி, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படின்றாரு. ஆனா எனக்கு வந்து எதுக்காக நான் சண்டை போடணும் அப்படின்றதுக்கான அர்த்தம் இன்னும் எனக்கு தெரியல ஃபாதர், என்னுடைய லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. மைல் மார்க்கர் 220 அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட் சைட் தான் அப்படியே சுத்தியும் முத்தியும் ஹீரோயின் வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய கற்பனைகள் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் பாக்குறாங்க, ஜிம் ரொம்ப அருமையா தன்னுடைய குழந்தைகள் கூட விளையாண்டுட்டு இருக்காரு. சடனா ஹீரோயின் கேக்குறாங்க, ஏங்க உங்களுக்கு எங்க எல்லாரையும் பிடிக்குமா, எங்களை லவ் பண்றீங்களா? அப்படியே சடனா ஸ்டாப் ஆயிட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, எனக்கு எல்லாத்தையும் விட உங்க எல்லாரையும் தான் எனக்கு பிடிக்கும். அப்ப இந்த குழந்தை கேட்கும், டாடி உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு, அம்மாவை லவ் பண்றியா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அதுக்கு பதில் சொல்லாம ஒரு செகண்ட் அப்படியே பாஸ் ஆகுறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எனக்கு பிடிக்கும் அப்படின்றாரு. ஹீரோவோட முகத்துல இருக்க
இருக்கக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷனை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன் இப்ப இல்ல அப்படின்னு. ஆரம்பத்துல அப்படி இருந்திருப்பாங்க லவ் பண்ணிக்கிட்டு, பட் எப்படி வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாமே உண்மைதான். ஒரு கட்டத்துல பட்டர்ஃப்ளை அப்படின்றது இருக்கவே இருக்காது, போயிடும். ஆனா அந்த சமயத்திலையும் விட்டு கொடுக்காம வாழணும். அப்படி இருந்தா மட்டும்தான் காதல்ல எல்லாம் ஜெயிக்கவே முடியும். ஆரம்பத்துல மட்டும்தான் இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இருக்கும். 20லயும் சரி 60லயும் சரி விட்டு கொடுத்துடவே கூடாது. அதுக்கப்புறமா ஹீரோயின் பேக் யார்டுக்கு போறாங்க, மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப ஜிம் அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம அப்ப எப்படி இருந்தோம், அப்படி இருந்ததை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதுக்கு இந்த ஜிம் சொல்றாரு, நமக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, நமக்கு குழந்தைகளும் இருக்கு, அது மட்டும் இல்லாம வீடும் இருக்கு, ஆனா எல்லாம் இருந்தாலும் லவ் இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல எலக்ட்ரிக் லைன் இருக்குல்ல, அது எக்ஸ்ப்ளோட் ஆகி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பறவை ஒண்ணு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போகுது. இந்த இறந்த பறவை எப்படி வந்திருக்கு அப்படின்ற விஷயம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை பார்த்ததுக்கு அப்புறமா வேகமா ரெண்டு பேருமே உள்ள ஓடி போறாங்க. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க, இவ்வளவு நாளா நான் உங்களை புரிஞ்சுக்கல, ஐ ஆம் சாரி ஃபார் தட். நம்ம முன்ன இருந்தபடியே இருக்கலாம், என்ன ஆனாலும் சரி நான் உங்களை விட்டுலாம் கொடுக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன், உங்களோட என்னுடைய ஈகோவை விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன், ஆனா உங்களை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஒரு சின்ன சாரிங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சிடும். அதே மாதிரி தான் ஹீரோயின் கேட்ட அந்த ஒரு சின்ன சாரி. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க அன்னைக்கு. அதுக்கப்புறமா பெட்ல இருக்கும்போது, என்ன லிண்டா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கியே, என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, உன் மைண்ட்ல ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு, தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காத, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என்கிட்ட எதையுமே மறைக்காத, என்கிட்ட ஓப்பனா இரு, நான் உனக்காக இருக்கேன்ல, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பண்ண மாட்டேனா, நான் உன்னை பார்க்க மாட்டேனா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க இறந்துட்டீங்க என்னுடைய கனவுல, இதுக்கா நீ வந்து ஒரு மாதிரி இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, அது வெறும் கனவு, நான் உன் கூட இருப்பேன் சரியா, என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை விட்டு எல்லாம் போக மாட்டேன். ஆமாங்க, நீங்க வந்து என்ன விட்டு எல்லாம் போக மாட்டீங்க, என்ன விட்டும் கொடுக்க மாட்டீங்க, நானும் உங்களை வந்து விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல, எல்லாமே மாறும், எல்லாமே சரியாகும் அப்படின்னு ஒண்ணு மண்ணுமா அந்யோன்யமா இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, இப்ப புதன்கிழமை, எந்திரிச்சவங்க வேக வேகமா ஓடுறாங்க. இன்னைக்கு தான் ஹீரோ சாக போறான். ஹீரோவை எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. ஒரு நோட் ஒண்ணு எழுதி வச்சுட்டு தான் ஹீரோ வந்து போயிருக்கான். குழந்தைகளை மட்டும் டிராப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். ஹீரோ ட்ரிப்புக்கு கிளம்பிட்டான். வேகமா காருக்குள்ள ஏறுறாங்க ஹீரோயின். இந்த பக்கமா ஜிம்ம தான் காமிக்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூட இப்பதான் வந்து பேசியிருப்பான். இவனுடைய டெத்தோட அந்த ஒரு பெனிஃபிட்டை வந்து 3 மடங்கு ஏத்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருப்பான். அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே இப்பதான் வந்து பண்ணி வச்சிருப்பான். இதை இவர் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, நேத்து நைட்டு தான் ஹீரோவுக்குமே தோணி இருக்கும், ஒருவேளை நம்ம இறந்து போயிட்டா நம்மளுடைய குடும்பம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு. என்னுடைய கனவுல வந்து நீங்க சாகுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பயமே வந்திருக்கும் இவருக்கு. சோ இதுக்கான காரணம் ஹீரோயின் தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. காரை ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கால் ஒண்ணு வருது. அது வேற யார்கிட்ட இருந்து இல்ல, கிளார்க் கிட்ட இருந்து தான். கள்ளக்காதல். அவங்க ஹோட்டல் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து சொல்றான், இல்ல என்னால வர முடியாது, எனக்கு கில்ட்டா இருக்கு, நான் வர மாட்டேன், நான் இதுக்கப்புறமா உன் கூட இருக்க போறது இல்ல, சாரி கிளார், என்ன மறந்துரு. சோ இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுதுல, மேபி அந்த அன்பு காதல் அந்த ஒரு ஏக்கம் இல்லாததுனாலதான் அவர் இன்னொரு விஷயத்தை வந்து தேடி போயிருக்காரு. அது ஒண்ணு இங்க கிடைச்சிருந்தா அவர் ஏன் வந்து அந்த இடத்துக்கு போக போறாரு. இவர் பண்ணது கம்ப்ளீட்லி ராங். அப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இருக்காங்க. உண்மையிலே ஜிம் வந்து பிரமாதங்க. செஞ்ச தப்ப ஓபனா ஒத்துக்கிட்டு மாறுறாரு. வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் பண்றாரு. அதுக்கப்புறமா யாருமே எடுக்கல. சோ வாய்ஸ் மேல ஒண்ணு போடுறாரு, லிண்டா எனக்கு வந்து உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நம்மளுடைய குழந்தைகளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், லாட்ஸ் ஆஃப் லவ் வித் தம் அப்படின்றாரு. சோ எந்த ஒரு விஷயத்தை தான் ஓப்பனிங் சீன்ல ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. அப்ப ஹீரோவுக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. அது வேற யாரும் இல்ல, லிண்டாவோட மொபைல்ல இருந்து தான். ஏங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க அஃபேர்ல இருந்தீங்க அப்படின்னு. என்ன நடந்தாலும் சரி லிண்டா, இதுக்கப்புறமா நான் உன் கூட தான் இருக்க போறேன், நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட தான், நான் பிராமிஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறமா இதை கேட்ட லிண்டாக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. திடீர்னு உலகமே தன் கையில கிடைச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷம், இழந்த எல்லாமே திரும்பி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏங்க உங்களுக்கு பின்னாடி தான் நான் வந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ வந்து காரை திருப்புறாரு. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்ப இவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அப்படின்றது அந்த ஒரு ஆக்சிடென்ட் சீன் தான், மைல் 220 அப்படின்ற அந்த ஒரு இடம் தான். ஏங்க வேணாங்க, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, திரும்ப வந்துருங்க, இந்த இடத்துல மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியே ஹீரோவும் அந்த ஒரு காரை வந்து திருப்புவான். ஆல்மோஸ்ட் இன்னொரு கார் வந்து இடிக்க தெரிஞ்சிருமாக்கும். ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ வந்து தப்பிக்கிறான். காரை நடு ரோட்ல நிப்பாட்டி போட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கான். இப்ப போன்ல வந்து ரெண்டு பேருமே பேசுறாங்க, நல்ல வேலையா ஒண்ணுமே ஆகல அப்படின்னு. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஹீரோயினும் பெருமூச்சு விடுறாங்க, நம்ம புருஷனை நம்ம காப்பாத்திட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா சடனா ஒரு மிகப்பெரிய ட்ரக் பின்னால இருந்து ஹை ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் ரொம்ப வேகமா வந்து ஓடுறாங்க. தயவு செஞ்சு காரை விட்டு வெளியில வாங்க, காரை விட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாங்க. இப்பதான் ஹீரோ வந்து பாக்குறான், பின்னால அந்த ட்ரக் வரதையே பார்த்தவே ரொம்ப வேகமா காரை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா டோர் வந்து ஜாம் ஆயிருக்கு. ஆனா விதியை யாரால வெல்ல முடியும்?
1-2 செகண்ட்லயேவும் அந்த 2 வெஹிக்கிளுமே மோதி மிகப்பெரிய வெடி விபத்து ஒண்ணு நடக்குது. நம்ம ஹீரோயின் வந்து உடைஞ்சு போறாங்க, தலையில கை வச்சு அழுகுறாங்க, தலையில அடிச்சுக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்குமே புரிய வருது, நம்மளுடைய ஹஸ்பண்டோட இறப்பு அப்படின்றது தவிர்க்க முடியாதது அப்படின்னு, விதியை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஹீரோவோட இறப்புக்கு ஹீரோயின் தான் ஒரு முக்கிய காரணமாவே இருந்திருக்காங்க. இவதான் இப்ப எல்லாத்துக்குமே காரணமா இருந்திருக்கா. இவதான் இப்படி நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் ஒரு கனெக்டிங் பாயிண்டாவும் இருந்திருக்கா. இவ ஒருவேளை ஆல்டர்னேட் டைம் லைன்ஸ்ல வந்து டிராவல் பண்ணல அப்படின்னு சொல்லி இருந்திருந்தா இவருடைய லைஃப் வந்து நார்மலா இருந்திருக்குமோ என்னவோ. என்னதான் இருந்தாலும் இப்படி டைம் லைன் மாத்தி இன்னொரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சாலும் இவளால விதியை மாத்தவே முடியல. அதுக்கப்புறமா பல மாதங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க, இப்ப நம்ம ஹீரோயினோட குழந்தை வந்து எழுப்புது ஹீரோயின். இப்ப இவங்க இந்த ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்து போக போறாங்க. படம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணி பாக்குறாங்க. அந்த பாதிரியார் ஒன்னு சொல்லி இருப்பாரு, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ எதுக்காக போராடணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்னு இருக்கும் எல்லார் லைஃப்லயும். அதுக்காக தான் நம்ம வந்து போராடணும், அதுக்காக தான் மோஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும், இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பாங்க, எனக்கு வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. இப்ப நமக்கு ரிவீல் பண்றாங்க, ஹீரோயின் வந்து கடைசியா ஹீரோ கூட வந்து ஒன்னா இருந்திருப்பாங்கல்ல, அதுக்கப்புறமா பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இப்போ பிரெக்னன்ட்டா இருக்காங்க. சோ எதுக்காக தான் இவங்க இனிமே வந்து போராடி ஆகணும், குழந்தைய வந்து வளர்த்தாகணும். ஓகே கைஸ், இந்த படத்தோட கம்ப்ளீட் ரீகாப்பையும் நான் வந்து முடிச்சிட்டேன். இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நம்மளுடைய மூளையை வந்து கசக்கி பிடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்து ஒரு தரமான படத்துல கட்டாயம் வந்து மீட் பண்றேன்.